வணக்கம் அன்புள்ளங்களே. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அத்தனை தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எல்லா நாட்டுக்காரர்களுக்கும் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு 7ஆம் அறிவு திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். பெரிய எதிர்பார்ப்பு. ஸ்ருதிஹாசன், சூர்யா, AR முருகதாஸ், ஹரிஷ் ஜெயராஜ், உதயநிதி ஸ்டாலின், எடிட்டர் ஆண்டனி, பீட்டர் ஹெயின் ஃபைட்டுக்கு, இது போக ஜானி அப்படின்ட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர், ப்ரொமோஷன், பயங்கர ப்ரொமோஷன், ரிசர்வேஷனில் சாதனை, நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். ரைட்டுங்களா? அங்காட்டிக்கு எல்லாத்துக்குமே என்ன போலவே நிறைய பேர்த்துக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. படம் அப்படிங்கிறது பழைய காலத்தில் ஆரம்பிக்குது. போதிதர்மர் அப்படிங்கிற மன்னர் காஞ்சிபுரத்துலேருந்து சைனாவுக்கு போய் ஒரு நோயை குணப்படுத்துறாரு. அதுங்காட்டிக்கு அந்த மக்கள் இம்ப்ரெஸ் ஆகி அங்கேயே அவரை தங்க வச்சிடுறாங்க. ஒரு இதில் தற்காப்பு கலைக்கும் ஷாவ்லின் அப்படிங்கிற தற்காப்பு கலையை கற்றுத்தர்றாரு சீன மக்களுக்கு. அதுவும் அவங்களுக்கு பிடிச்சி போகவே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துடுறாரு. அது ஏன் அப்படிங்கிறது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ட் டேக்கு வருது. ப்ரெசன்ட் டேயில் சில ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வருது. அப்போது ஒரு சர்க்கஸ் கலைஞராக சூர்யா வர்றாரு. அந்த சூர்யாவுக்கும் போதிதர்மருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை ஸ்ருதிஹாசன் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கடையில் சூர்யாவுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஒரு காதல் மலருது, வழக்கம் போல எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி. ஸோ அந்த காதல் மலர்றதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை சூர்யா கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு ரூட்டுக்கு போகுது. அப்போ ஒரு பெரிய விஷயம் விரியுது. ஒரு பெரிய, அதாவது இந்தியாவுக்கே எதிரான ஒரு விஷயம் நடந்து கொண்டு சூர்யாவுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் தெரியுது. அப்போ அதை சேர்ந்து எப்படி டேக்கிள் பண்றாங்க அப்படிங்கிறத கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். படம் அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். போதிதர்மர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் இந்த சைனா பாட்டெல்லாம் வரும்போது ரொம்ப மனசு குளிருது. இப்படி ஒரு தமிழன் இருந்தானே அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் இப்படி ஒரு தமிழர் இவ்வளோ வருஷமா மறந்துட்டு அப்படிங்கிற போது ரொம்ப செருப்பு அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நம்ம கேவலப்பட்டுக்கணும், அசிங்கப்பட்டுக்கணும். இதுக்காண்டி இந்த தப்பை இனிமேலும் பண்ணாமல் நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது சில நெருடல்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கவே இல்லை. ஆனால் அந்த ரெண்டாவது ஹாஃப்ங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சில அறிகுறிகள் அதுக்காண்டி தெரியுது. என்ன அறிகுறினா, இந்த ஃபைட் சீன் வரும்போதெல்லாம் கயிறை கட்டி தூக்குறாங்க. அந்த கயிறை தான் வச்சு விளையாடிட்டு இருக்காரு ஃபைட் மாஸ்டர். இந்த கயிறு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால படத்தினுடைய எஃபெக்டிவ்னஸ் ஒரு 10 to 20% குறையுதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஃபைட் மாஸ்டர்களுக்கு இனி கொஞ்சம் அவங்க மூளை யூஸ் பண்ணுவார்களாக. இந்த மாதிரி ஒரு கோரு இவ்வளோ டீப்பான ஒரு சப்ஜெக்டை தொடரும்போது ஒரு படத்தில் சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டும் நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் ஓனர்களுக்கு தெரியணும், மேனேஜர்களுக்கு தெரியணும். எல்லாத்தையும் டைரக்டரே ஓட்டு திணிக்க முடியாது. டைரக்டர் டைரக்டாக பண்ண முடியும். உட்காந்து ஃபைட் மாஸ்டருக்கு ஃபைட் சொல்லி கொடுக்கக்கூடாது, முடியாது. இல்லை கயிறு கட்டினா கயிறு கட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், அது ஒரு லெவலுக்கு மேலே சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஃபைட் மாஸ்டராக இருந்தால். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் மைனஸ்ங்கிறது அந்த ஃபைட்டு. ரெண்டாவது VFX, விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது தயவு செஞ்சு பண்ணாமல் இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா கார் அங்கேயும் இங்கேயும் டபுள் டிபிள்னு வருது. அந்த VFX குழந்தை கொடுத்தா கூட, இந்தியாவில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கொடுத்தா கூட இதை விட தெளிவாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அமெச்சூரிஸான ஒரு VFX. நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு தெரியல, ஆனால் அந்த காசு எல்லாம் ஃப்ரீன்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாக இது ஒர்க்கே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. சில ஊசி குத்துறது கூட VFX பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது கூட வெளியே தெரியுது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பண்ண முடியலன்னு ஒத்துக்கிட்டு விளையிடலாம். ஏன்னா இந்த மாதிரி படத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம கம்முன்னு விலகி ஓரமாக நின்று படம் ஜெயிக்கிறது பார்க்கலாம். அந்த VFX இல்லாமல் இருந்தால் கூட இன்னொரு 10% நல்லா இருந்திருக்கும். மூணாவது விஷயம், இந்த படத்தை கெடுக்கிறது அப்படிங்கிறது ஹரிஷ் ஜெயராஜனுடைய மியூசிக். இதை நம்ம ஃப்ராங்காக சொல்லி ஆகணும். ஏன்னா பாடல்கள் எடுபடலை. ஃபர்ஸ்ட் பாட்டு அப்படிங்கிறது சில ஏற்கனவே சில அறிகுறி மற்ற பாடல்கள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற பேச்சுக்கள் இருந்துச்சு. அந்த அதனாலவோ என்னவோ அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாலும் அதோட எஃபெக்டிவ்னஸ் இல்லை. பாடல்கள் அது வர்ற சுச்சுவேஷன், அந்த கதையில் வர்ற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சில இதெல்லாம் பொருத்தம் இல்லை. எல்லாரும் நிறைய பேர் வெளியில் போயிட்டு உள்ள வர்றாங்க, அவ்வளோதான். யாரும் உட்காந்து பாடல்கள் ரசிக்கிறது இல்லை. ஒரே மாதிரி இருக்குது பாடல்கள், பெரிய ரசனையே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வெரி வெரி ஆர்டினரி. ஸ்டார்டிங் டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காண்டி ஒருத்தர் கைதட்டினான்னு நிச்சயமா இருக்காது. கைதட்டினதெல்லாம் தமிழர்களுக்காண்டி, தமிழ் உணர்வுக்காண்டி,
போதி தர்மருக்காண்டி, சூர்யாவுக்காண்டி, ஸ்ருதி ஹாசனுக்காண்டி, இயக்குனருக்காண்டி இதுக்கெல்லாம் தான் கைதட்டப்பட்டுச்சு. நிச்சயமா மியூசிக் டைரக்டருக்காண்டி கைதட்டவே இல்லை அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனமான உண்மை. சரி, அப்போ இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ படம் வந்து தோத்துருச்சா அப்படின்னா படம் நிச்சயமா தோக்கல அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா படத்தினுடைய கரு அப்படிங்கிறது வந்து தமிழரை நேர நெஞ்சுக்கு கை வைக்கிற ஒரு கரு. நாம் யார் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த ஸ்பீடான பணத்துக்கு பின்னாடி ஓடுற வாழ்க்கையில பாஸ் பட்டனை அமுத்தி நம்மளோட வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்க்க வச்சிருக்காரு முருகதாஸ் அவர்கள். நம்ம எதையெல்லாம் தொலைச்சிருக்கிறோம், இனி தொலைக்க போறோம், நம்ம எதையெல்லாம் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து உணர வச்சிருக்கிறார். நான் படத்தொட்டு வெளியே வரும்போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நான் என்ன பண்ணேன், என் மூதாதையர் யாரு, நம்ம எப்படி வந்தோம், நம்ம இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து யோசிக்க வச்சிருக்கிறார் முருகதாஸ். இதை விட ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க முடியாது. இந்த படத்தை ஒரு தமிழன் ஹேட் பண்ணான்னா ஹேட் பண்ணலாம். எதை ஹேட் பண்ணலாம்னா ஃபைட்டை ஹேட் பண்ணலாம், நான் ஹேட் பண்ண மாதிரி. பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடத்துல ஹேட் பண்ணலாம், நான் ஹேட் பண்ண மாதிரி. டைலாக்ஸ் சில இடத்துல வந்து லாங்கா டைலாக்ஸ் வருது, சில இடத்துல டெப்த் உள்ள போகாம டைலாக்ஸ் மொத்தமாக வருது, அது எல்லாம் ஹேட் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தினுடைய கருவை ஹேட் பண்ணான்னா அது வந்து அவங்கள வந்து எங்காவது போய் செக் பண்ணணும் அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு தெளிவான, நெஞ்சை தொடுகிற, உண்மையை சொல்லுகிற, உண்மையை தைரியமாக சொல்லுகிற ஒரு படம். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு முருகதாஸ். பின்னாடி இருந்து உறுதுணையா இருந்து இந்த படத்தை வந்து 84 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். இந்த படத்தை 840 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருந்தாலும் தகுமே. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கரு அப்படி. போதி தர்மர் என்கிற ஒரு பெரிய ஞானியை 6.5 கோடி தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை விட ஒரு படம் வந்து ஒரு பர்பஸை டெலிவர் பண்ணுமானா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் டில் டேட் ஒரு படம் வந்து பர்பஸை வந்து டெலிவர் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, போதி தர்மர் அப்படிங்கிற ஒரு ஜென் புத்திசத்தை கண்டுபிடிச்சார். அந்த ஜென் புத்திசத்தை ஃபாலோ பண்ண பெரிய பிரபலங்களில் ஒருவர் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்ப மாட்டீங்களா? செக் பண்ணி பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜென் புத்திசம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஆப்பிள் கம்ப்யூட்டர்லேயே நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்து அந்த எலிகன்ஸ் வந்துச்சு. இது நிதர்சனமான உண்மை, எல்லா பக்கம் இருக்கிறது. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஞானி போதி தர்மர் என்கிற ஞானியை நாம் மறந்து இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கிறோம். வெக்கக்கேடான ஒரு விஷயம். படத்தினுடைய முதல் ஹாஃப் ரொம்ப ஜாலி, ரொம்ப நீட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இந்த ஃபைட்னால சொதப்பி இருக்கிறாங்க. சில லாங் டைலாக்ஸ் சொதப்பி இருக்கிறாங்க. இந்த கயிறு கட்டுற ஆட்கள் தூக்கி சுத்துன்னு சுற்றி இருக்கிறாங்க. அதில் போட்டு அந்த சண்டை காட்சிகளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் நீண்டு இருக்கலாம். கொஞ்சம் நீண்டு அந்த கிராஃப் மேலே போய் கீழே வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். வில்லன் வந்து நல்லா சண்டை போடுறாரு, நல்லா இருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெறும் சண்டை மட்டும் எதிர்பார்க்கல, சண்டையே இன்னும் ஆழமாக இல்லை. சண்டை வந்து மேலோட்டமாக தான் இருக்குது. நோக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு கலை சும்மா பார்த்தா மயங்கிற மாதிரி வருது. நோக்கு வருமத்தை சகட்டு மேனிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஆரம்பத்தில் வந்து இந்த படம் அப்படிங்கிறப்போ மொத்தமாக பார்க்குறப்போ வந்து நான் 5க்கு வந்து நிச்சயமாக 3.5 தருவேன். ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலன்னா நம்ம வந்து என்னென்னமோ டப்பா படத்தை எல்லாம் போய் லைனில் நின்று பார்க்குறோம். இந்த படத்தை பார்க்கலைன்னா எனக்கு தெரியல எப்படி நம்ம மிஸ் பண்ணிடுவோம், சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு உள்ள வந்து பெரிய பொக்கிஷம் இருக்குதா படத்தில் அப்படின்னா இல்லை. ஆனால் நமக்கு தேவையான தமிழர்களை தொடுகிற கருத்துக்கள், சில 4-5 கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களுக்கு நம்ம நிச்சயமா பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான கருத்துக்கள். அதை நீங்கள் வந்து யாருமே மிஸ் பண்ணிட முடியாது. தமிழர்கள் வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணிட முடியாது. அவ்வளோ தெளிவான கருத்துக்கள் ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் தமிழன் அப்படின்னு சொல்றதுல நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் படத்தில் சொன்ன மாதிரி உங்கள் டிஎன்ஏக்குள்ளேயும் வந்து அது இருக்குது போல. மற்ற தமிழர்களுக்கு வந்து தமிழர்களை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்கிறது போல. உங்களால் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து இனி அடுத்த தமிழர்களுக்கு வந்து என்ன செய்யலாம், நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து யோசிக்க வச்சிருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முருகதாஸ் அவர்களே. 3.5ங்கிறது வெறும் மார்க் தான். ஆனால் அந்த படம் அப்படிங்கிறது வந்து பர்பஸில் சூப்பராக டெலிவர் பண்ணுதுங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதை தாண்டி போதி தர்மரை பற்றி படம் வந்துருமா அப்படின்னா எனக்கு தெரியல. அதை தான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் படம் தெளிவான படம். ஒரு தாட்டி நிச்சயமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படம். தியேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல்
ஏன்னா அதுதான் வந்து நம்ம இந்த படத்துக்கு இந்த டீமுக்கு தர ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். வேலாயுதம் படம் சீக்கிரம் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ பண்ணுறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்கும், தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். கீழே மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து உதவியாக இருக்கும். பட்டாசு அகமத்தும் நேயர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. உங்கள் ஆதரவில் தான் நான் வாழ்கிறேன். இது இப்பவும் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்துடன் ரொம்ப சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.